எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து தற்குறிங்க, தாவேக்கா தொண்டர்கள் வந்து தற்குறிங்க, தாவேக்கா கூட சேரக்கூடியவங்க தற்குறிங்க, இப்படின்னு தற்குறிங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மட்டமான கேவலமான தற்குறிகளை பார்த்து நான் கேட்குறேன், விஜய் ரசிகர்களையும் தொண்டர்களையும் தற்குறி தானே சொல்கிறீங்க, பரவாயில்ல சொல்லிட்டு போங்க. ஆனால் உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டம் கிடையாதுல்ல. கொள்ளையடித்த கூட்டமாக சொல்லுங்கள். மணல் கொள்ளையடிச்சாங்களா, ஊழல் பண்ணாங்களா, அரசு பணி வந்து வாங்கி தர சொல்லிட்டு லட்சமாக கொள்ளையடிச்சாங்களா, நீங்களே சொல்லுங்கள். தற்குறிகளாக இருந்தால் கூட மற்றவங்க பணத்தை கொள்ளையடிக்கலையே, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கலையே, கொள்ளையடிக்காம தானே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தானே இந்த தற்குறிகள் வந்திருக்காங்க. அப்போ இவங்களை பார்த்து தற்குறின்னு சொல்லக்கூடிய நீங்கள் கேவலமான மட்டமான திருட்டு தற்குறிகள்னு நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. அதாவது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய கைக்கூலி இருக்காங்களே, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களாக இருக்கட்டும், அவருடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் தற்குறின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் யார் சொல்லுங்கள்? சீமான் அவர் யார்? அந்த கொள்ளையடிச்ச கும்பலில் தானே வந்து பணத்தை வாங்கிட்டு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய சீமான் அவர்களை என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அதாவது யார் மக்களுக்காக உண்மையாக வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யார் மக்களுக்காக இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தோம் இவ்வளோ பெரிய சம்பளத்தை வந்து விட்டுட்டு வராங்களோ, திமுக ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீது தான் எல்லாத்துடைய கண்ணும் இங்கே தான் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து வீட்டில் ஆரம்பித்து அவர் அலுவலகம் போகிறாரா இல்லை வேறு இடத்துக்கு போகிறாரா சொல்லிட்டு மீடியாலாம் வந்து கேமரா தூக்கிட்டு அலையிறாங்க. அப்போ யார் வந்து உயர்வான இடத்துல இருக்காங்க? முதல்வரை காட்டிலும் விஜய் அவர்கள் மீது தான் எல்லாரும் ஒரு கண்ணாக இருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, உலக மீடியாக்கள் எல்லாருமே விஜய் விஜய் விஜய்னு விஜய் பேரை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அடுத்து முதலமைச்சராக வரப்போகிறது விஜய்னு தான் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுக அவங்களுடைய சூழ்நிலை எப்படிங்கிறது தெரியல, அதை பற்றி நம்ம பேச வேணாம். இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களை தான் தமிழக மக்கள் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அரியணையில் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து இந்த நேரத்தில் உறுதியாக வந்து